மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மண்புழு உரம் உள்ளிட்ட இயற்கை வழிமுறைகளை ஊக்குவிக்க தமிழக அரசு ஏற்பாடு. ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஆந்திர ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழா மேடையில் சந்திரபாபு நாயுடுவை கட்டியணைத்தும் தட்டி கொடுத்து வாழ்த்திய பிரதமர் மோடி. பிரதமர் கட்டியணைத்த போது கண்கலங்கிய சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவில் புதிய அரசியல் அமைச்சராக பதவியேற்றார் நடிகர் பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷுக்கு அமைச்சர் பதவி. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்பு. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் ஓ.பி.எஸ்., தமிழிசை, சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரசியல்வாதிகளை தொடர்ந்து நடிகர் ரஜினியும் தனது மனைவியுடன் பங்கேற்றார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அறிவுரை வழங்கிய அமித் ஷா. விழா மேடையில் அமர்ந்திருந்த அமித் ஷாவுக்கு வணக்கம் சொன்ன தமிழிசைக்கு அறிவுரை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள சிவன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி சுவாமி தரிசனம். கேரளாவில் முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற பிறகு வழிபாடு. ஒடிசா முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் மோகன் மாஜி. பெண் எம்எல்ஏ உட்பட 2 பேர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. ஒடிசா முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மோகன் மாஜியை பாரம்பரிய முறைப்படி வரவேற்ற சந்தல் பழங்குடியின மக்கள். புவனேஸ்வர் பகுதிக்கு சென்ற மோகன் மாஜியை கால்களை கழுவி வரவேற்பு. தண்ணீர் தட்டுப்பாடு தீர்க்க என்ன செய்தீர்கள் என டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. டேங்கர் தண்ணீர் மாஃபியாக்களை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கடும் விமர்சனம். புதுச்சேரியில் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சாலை மறியல் போராட்டம். தவறுக்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வலியுறுத்தல். கன்னியாகுமரி உட்பட 4 தென் மாவட்ட பகுதிகளில் அதீத அலைக்கான எச்சரிக்கை நாளை இரவு வரை நீட்டிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என கணிப்பு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் எம்எல்ஏவாக பதவியேற்பு. முதலமைச்சர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர். வைரம், முத்து உள்ளிட்ட ஆபரணங்கள் இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு. உள்நாட்டில் நகை உற்பத்தி துறையை ஊக்குவிக்க நடவடிக்கை. வரும் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர். ஜூன் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஜூன் 27ஆம் தேதி மாநிலங்களவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். அதே நாளில் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.